இந்த நிலையில பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் இந்த கேலண்டர் பத்தி, இந்த ஷெட்யூல் பத்தி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இணைகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு ஏர்லி பேர்ட் ஸ்டேட்டாக முதல்ல தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கிறது. இந்த ஸ்கெட்யூல் உங்க கட்சிக்கு வசதியா இருக்கா, ஐயோ ரொம்ப சீக்கிரம் நினைக்கிறீங்களா? நாங்கள் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறோம். எனவே முதல் கட்டத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா வகையிலும் தயாராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஏறத்தாழ நாம் எதிர்பார்த்ததை போல அந்த 7 கட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் இயக்கங்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரே கட்டமாக நடத்தி இருப்பது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகமும் சமீபத்தில் தேர்தல் கமிஷனுடைய ஆய்வுக் கூட்டத்தில் இதை வலியுறுத்தி இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னதை போல ஏப்ரல் 19 பிறகு ஒரு நீண்ட காலம் நாம் காத்திருக்க வேண்டிய காத்திருப்பு இருக்கிறது. ஆனால் இது யதார்த்தம் தான், இதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் 543 தொகுதிகள் அத்தனைக்குமாக இந்தியா முழுக்க தேர்தலை நடத்துகிற போது இது போன்ற சில சிரமங்கள் நாம் தவிர்க்க முடியாததுதான். எனவே இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தது. ஒரு ஏப்ரல் 19-20களில் தமிழ்நாட்டில் இருக்கலாம் என்ற செய்தி ஏற்கனவே கசிய விடப்பட்டிருந்தது. ஏறத்தாழ அதே நேரத்தில் நடந்திருக்கிறது. ஒரு வகையில் இது நல்லதும் கூட. ஏனென்றால் மே மாதத்தில் தேர்தல் இருக்குமே, ஆனால் அந்த நேரத்தில் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள், இந்த ஆண்டு சரியா ஏப்ரல் 19 அக்னி இருக்காது, அக்னியில நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் ஏற்கனவே நம்ம ஒரு 70% தான் மக்கள் வருகிறார்கள். இது போன்ற வெயில் போன்ற காலகட்டங்கள் என்றால் குழந்தைகளும் கூட, அதாவது நான் சொல்வது 18 வயதிலிருந்து 25 வயதிற்குள் இருக்கிற குழந்தைகள் கூட வருவதற்கு அஞ்சக்கூடும். அந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாட்டிற்கு ஏதுவான ஒரு சூழலாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அந்த வகையில் வரவேற்கத்தக்கது. இன்னொன்றும் வரலாற்று ரீதியாக நாங்கள் தலைவர் கலைஞரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய 100ஆண்டு நிறைவு ஜூன் மாதம் 3ஆம் தேதி என்றால் 4ஆம் தேதி வருகிறது. 40 தொகுதியும் தலைவர் கலைஞருக்கு அவருடைய 100ஆண்டின் வெற்றி விழாவில் கொண்டு சமர்ப்பிப்போம் என்கிற ஒரு நல்ல செய்தியாகவும் இதை நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ண மாட்டார். ஸோ இதையும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துறீங்க. ரைட், நம்ம விஷுவல்ஸ் வர பார்க்கிறோம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வர தொடங்கி விட்டது. அரசு அலுவலகங்கள்லேருந்து, பொது தளங்கள்லேருந்து ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர அதற்கு ஏற்றாற் போல தேர்தல் நடவடிக்கைகள், படங்களாகட்டும் இல்லை அரசியல் சின்னங்களாகட்டும், இவையெல்லாம் அகற்றப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ப்ரொஃபஸர், இந்த கேலண்டரில், இந்த அறிவிப்பில் உங்களுக்கு கன்சர்னிங் ஏதாவது படுதா? இதில் உங்களுக்கு ரெட் ஃபிளாக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தலைமை செயலகத்தில் படங்கள்லாம் அகற்றப்படக்கூடிய காட்சின்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இது தலைமைச் செயலகத்திலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி. ஆமா, தலைமைச் செயலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள். ப்ரொஃபசர், இதுல உங்களுக்கு கன்சர்னிங்கா இது சந்தேகமா இருக்கே, இது சரியில்லையேன்னு இந்த அறிவிப்புல ஆணையத்துடைய இந்த 1 மணி நேரத்துக்கு மேல பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு அக்கறைக்குரிய ஒரு விஷயமா ஏதாவது பாக்குறீங்களா? வேற ஏதாவது? என்னை பொறுத்த வரைக்கும் இது அவர்கள் அறிவிப்பார்கள். அறிவித்த உடனே இது போன்ற சின்னங்கள், கட்சி கொடிகள் அகற்றப்படுவதும், ஜனநாயகத்தில் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸுக்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செயல்முறைகள் தான் என்று பார்க்கிற போது வருத்தங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அது ஒரு நாட்டினுடைய நல்லதற்காக, ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கான ஒரு அரசியலில் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதே சமயத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அல்லது எதிர்கட்சியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த வசதிகள் முதல் முறையாக அல்லது தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாறுபாடாக, வேறுபாடாக இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு ஜனநாயகத்தின் முதிர்ச்சியில் பார்க்கிற போது இவையெல்லாம் தேவையானவைதான். ஒரு நல்ல ஒரு தேர்தல் நடத்துவதற்கு, எல்லாருக்குமான சமமான வாய்ப்பு கொடுப்பதற்கு என்கிற, அதுவும் கூட ஒரு சமூக நீதி தான் என்கிற ஒரு காட்சியை தான் ப்ரொஃபசர் பார்க்கிறோம். இப்போ படங்கள்லாம் அகற்றப்படுது. இங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர போகுது. இப்போ தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் அகற்றப்படுகிறது. முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கக்கூடிய காட்சிகள், G20 ஜோ பைடன்
இந்திய துணை குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகள். ஆனால் இவையெல்லாம் கூட ஒரு தலைமைச் செயலகம் என்பது ஒரு பொதுவான இடம். அதில் அரசியல் தலைவர்களுடைய படங்கள் இருக்கு, அதில் இருப்பது ஜனாதிபதியும் முதலமைச்சரும் பிரதமரும் முதலமைச்சரும். ஆனாலும் கூட அதற்கெல்லாம் இடம் இருக்கக்கூடாது என்று தலைமைச் செயலகத்தில் படங்கள்லாம் அகற்றப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காட்சிகளை நாடு முழுக்க நம்ம பார்க்க போகின்றோம். இந்த சுவரொட்டிகள்லேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து தேர்தல் சின்னங்களோ இல்லை கட்சிகளுடைய சின்னங்களோ அதை உணர்த்தக்கூடிய சமிஞ்சைகளோ இருக்கோ அதையெல்லாம் இந்திய தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகள் அரசு இயந்திரம் இப்படி மும்முரமாக போய் அகற்ற போகுது. தமிழ்நாட்டில் ஒரு பிரத்யேகமான சவால்கள் இருக்கு. இது பணப்பட்டுவாடா என்பது காலமாக தமிழ்நாட்டில் சவாலாக இருக்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கன்ஃபைன் டு தமிழ்நாடு, நாடு முழுக்க இருக்கிறத பார்க்கிறோம். அதையும் ஆணையம் அட்ரஸ் பண்ணியிருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வைகள்? உண்மையிலேயே அவர்கள் சொல்லி இருப்பதை போல தயவுதாட்சணியம் இல்லாமல், யாருக்கும் எதுவும் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியல் நடைமுறைக்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகமே அதை கொடுத்திருக்கிறது. எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து விழிப்பாகவும் தேர்தல் கமிஷன் யாருக்கும் இணைந்தும் போகாமல் யாருக்கும் அடிபணிந்தும் போகாமல் எல்லோரையும் சமமாக நடத்தி மக்கள் இதில் இந்த தேசத்திற்கு இந்த தலைவர்கள் அல்லது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து நேர்மையாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். ஆனால் இது யதார்த்தத்தில் நடைமுறையில் சாத்தியப்படுமா என்று சொன்னால் சாத்தியப்படுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. சொல்வதற்கு வேதனையாக இருந்தாலும் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது இன்றல்ல நேற்றல்ல, நமது முதல் தேர்தலில் இருந்தே இந்த ஒரு பழக்கம், அதாவது அவர்கள் வாக்களிக்க வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட காப்பியும் அல்லது டீயும் அல்லது காலை சிற்றுண்டியும் மெல்ல 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 அது வந்தால்தான் நடக்கும் என்கிற சூழலுக்கு வந்திருப்பதாக அரசியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிற போது முதலில் அவர்களை வாக்களிக்க வர வைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஜனநாயகத்தில் காலெடுத்து வைத்த 1947 முதல் தேர்தல் 1952 அன்றைக்கு ஜனநாயகத்தை பற்றிய நமது மக்களுக்கான புரிதல் இல்லாத போது இந்த தேர்தலுக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட காரியம் இன்றைக்கு வாக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருப்பது என்பது கொஞ்சம் வருந்தத்தக்கதுதான். ஆனால் அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்று பார்த்தால் ஜனநாயக நாடுகள் பெரும்பாலான நாடுகளில் அது இருக்கிறது. ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கானவற்றை நாம் எதிர்காலத்தில் கண்டுபிடித்து ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை நடப்பதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறோம். நீங்க சொன்னது போல பல ஜனநாயகங்கள பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்தியால, தென்னிந்தியால, ஆசிய பிராந்தியம்னு எடுத்துக்கிட்ட தென்கிழக்கு ஆசியால இந்த பணம் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நன்றி ப்ரொஃபசர், தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.